வணக்கம் நண்பர்களே, உங்கள் சிவா மாஸ்டர் ப்ரெடிக்ஷன். ஐபிஎல் 2023 13ஆம் மேட்ச்சு ஆர்சிபி வெர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மேட்ச். நம்ம கடந்த ஒரு 3 நாளாக மேட்ச் போடல, வீடியோ போடல. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு 2ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம வீடியோ ரெகுலராக வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே இன்னையிலேருந்து ரெகுலராக வீடியோ ப்ரெடிக்ஷன் எல்லாமே ரெகுலராக வரும். ஸோ நடுவில் கொஞ்சம் தாமதங்கள் போட முடியாமல் சூழ்நிலைகள் ஆகிடுச்சு, அதுக்கு மன்னிக்கணும். ஓகே, ஸோ இன்றைக்கி மேட்ச் ஆர்சிபி வெர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஆர்சிபி தொடர்ந்து 2 முறை தோற்றுட்டாங்க, தொடர்ந்து 2 மேட்ச் தோற்றுட்டாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு அடுத்த மேட்ச்சு, முதல் மேட்ச்சு தோற்றாங்க, 2ஆவது மேட்ச் வின் பண்ணாங்க, 3ஆவது மேட்ச்சும் தோற்றுட்டாங்க. ஸோ 3 மேட்ச்சில் 2 மேட்ச் தோற்றுருக்காங்க, ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. லக்னோ சேம் தான். ஸோ அந்த வகையில் ஆர்சிபி ஃபேப் டு பிளஸீஸ் கேப்டன் தலைமையில் இன்றைக்கி ஆர்சிபியில் மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இன்றைக்கி ரீஸ் டோப்லே வந்தாருன்னா இன்றைக்கி ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும் ஆர்சிபிக்கு. ஸோ அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவருடைய கிரக அமைப்புகள் தான் ரொம்ப அந்த அணிக்கு கொஞ்சம் பலம் சேர்க்கும். மே 3ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப பலம் சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாதகக்காரர் அவர். அந்த ரீஸ் டோப்லே உள்ளே வந்துட்டாருன்னா ஆட்டமே மாறிடும். ரீஸ் டோப்லே இல்லாட்டி வில் ஜாக் யாராவது ஒருத்தர் வந்தாருன்னா ஆர்சிபி வேறு லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களும் அதே மாதிரி எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரீஸ் டோப்லே சரி, வில் ஜாக் சரி. பார்ப்போம் இன்றைக்கி எப்படின்னு. ஃபேப் டு பிளஸீஸ் தலைமையில் ஃபேப் டு பிளஸீஸ், விராட் கோலி, தினேஷ் கார்த்திக், அனுஜ் ரவத், அல்சாரி ஜோசப், மயாங்க் தாகர், முகமது சிராஜ், யாஸ் தயால், வைஷாக் விஜயகுமார், ரஜத் பட்டிதார், கிளின் மேக்ஸ்வெல் அண்ட் கேமரான் கிரீன் இவங்கெல்லாம் விளையாடுறாங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இம்பேக்டாக மஹிபால் லோம்ரோ அவர் விளையாண்டுருக்காரு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டிகாக், தேவதத் படிக்கல், கர்னூல் பாண்டியா, ரவி பிஷ்னாய், மோஷின் கான், மயாங்க் யாதவ், எம் சித்தார்த், நவீன் உல்லக், கேஎல் ராகுல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், நிக்கோலஸ் பூரன், ஐஸ் பதோனி விளையாடுவான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இம்பாக்ட் பிளேயராக தீபக் ஹூடா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மேட்சோட ஃப்ளோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 நட்சத்திரம் இரவு 10:41 வரைக்கும் போராட நட்சத்திரமாகவும், கடைசி ஒரு மணி நேரம் மட்டும் உத்திராட நட்சத்திரமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த லாஸ்ட் 1 ஹவர் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப குரூஷியலாக இருக்கும். ஆட்டத்தின் போக்கு எந்த பக்கம் வேணால் மாறலாம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட் ஹாஃப் போகிற வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. செகண்ட் ஹாஃபில் 10 ஓவருக்கு எதுவும் தெரியாது. அடுத்த 10 ஓவர் எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இதே மாதிரி மெத்தடில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வேர்ல்டு கப்பில் நடந்துச்சு. ஐ திங்க் ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் இங்கிலாண்டுன்னு நினைக்கிறேன். சேம் மெத்தட்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே லாஸ்ட்டு 1 ஹவர் மட்டும் அந்த சூரியன் வரும், கரெக்டாக அதே மாதிரி ஆட்டத்தை எல்லாத்தையும் மாற்றிடும். அந்த ஒரு அமைப்பு தான் மறுபடியும் வந்திருக்கு. லக்கணங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் துலாம்லேயும், செகண்ட் ஹாஃப் விருச்சகத்துலேயும் இருக்கும். ஸோ அந்த வகையில் சனி, புதன், செவ்வாய் ஆளுமை உள்ளவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸாகவும், குரு, சந்திரன் ஆளுமையாக உள்ளவங்க செகண்ட் இன்னிங்ஸாகவும் விளையாடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது குரு, சந்திரன், சூரியன், ஸோ குரு சந்திரன் இணைவிற்கும் சூரியன் இருக்கார். ஸோ அதனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு 16 பேர் நான் எனக்கு கொடுக்குறேன். இதில் யாரெல்லாம் வருவாங்க வரலை அப்படிங்கிறது செகண்டரி. வராதவங்கள விட்டுருங்க. ஏன்னா 16 பேர்த்தில் நம்ம ஒவ்வொரு தடையும் நம்ம 16 பேர் கொடுக்குறோம். அந்த 16 பேர்த்தில் பார்த்திங்கன்னா ஒரு 13 பேர் தான் வராங்க. ஒருத்தர் கேட்டார் கமெண்டில் கூட, என்ன சார் 17 பேர் தரீங்க, 16 பேர் தரீங்கன்னு. அந்த 16 பேர்த்தில் 13 பேர் தான் வராங்க லைனப்பில். அந்த 13 பேர்த்தில் நமக்கு 9-10 பேர் ட்ரீம் டீம் வராங்க, இன்க்ளூடிங் கேப்டன், வைஸ் கேப்டன் உள்பட. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஈஸியாக டீம் மேக் பண்ணி வின் பண்ணுறதுக்கு ஹையஸ்ட்டு சான்சஸ் இருக்குது. வீடியோவை கவனமாக கேளுங்க, முழுமையாக கேளுங்க. ஸ்கிப் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களால் அந்த ஒரு நடுவில் கொடுக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு ரீச் ஆகாமல் போயிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ விக்கெட் கீப்பராக இன்றைக்கி
இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5 பேர்த்துக்கு மேலே விக்கெட் கீப்பர் இருக்காங்க. எல்லாருமே கேஎல் ராகுல் ஆகட்டும், குவிண்டன் டி காக் ஆகட்டும், தினேஷ் கார்த்தி ஆகட்டும், நிக்கோலஸ் பூரன் ஆகட்டும், அனுஜ் ரவத், கிட்டத்தட்ட ஒரு 5 பேர்த்துக்கு மேலே வந்து விக்கெட் கீப்பர் வராங்க. இந்த 5 பேர்த்துல வந்து எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னா மாட்டாங்க. நான் சொல்கிறேன், விக்கெட் கீப்பரை பொறுத்து கேஎல் ராகுல், குவிண்டன் டி காக் எடுத்துக்கலாம், தினேஷ் கார்த்திக் எடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்து எல்எஸ்ஜி செகண்ட் பேட்டிங்காக வருதுன்னா பூரானை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சரியா? அந்த இடத்துல தினேஷ் கார்த்தியை விட்டுட்டு தினேஷ் கார்த்தி பூரான் கூட ட்ரை பண்ணலாம். குவிண்டன் டி காக் கூட விட்டுடலாம். சரியா? குவிண்டன் டி காக் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துகிட்டு போங்க. செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் மேக்ஸிமம் ஆவரேஜாக தான் இருக்கும், பார்த்துக்குங்க. சரியா? கேஎல் ராகுல் எடுத்துக்கலாம், குவிண்டன் டி காக் ஃபஸ்ட்டு பேட்டிங், பூரான் செகண்ட் பேட்டிங், தினேஷ் கார்த்திக் இவங்க எடுத்துக்கங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஃபேப் டு பிளஸிஸ் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் அவருக்கு ஆவரேஜாக தான் இருக்கும். தேவ்தத் படிக்கல் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. தேவ்தத் படிக்கல் கொஞ்சம் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்கணும். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் கிளின் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், கேமரான் க்ரீன் அல்லது வில் ஜாக் யாரோ ஒருத்தர். இன்றைக்கி கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வருவாங்க. இன்றைக்கி வில் ஜாக் வந்தார்னா கேமரான் க்ரீன் வரமாட்டார். ஸோ பார்த்துக்குங்க, கேமரான் க்ரீன் அல்லது வில் ஜாக் யாராவது ஒருத்தரை எடுத்துக்கங்க. இன்கேஸ் 2 பேருமே வராங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய பிளேயரில் வேறு யாராவது வரல அப்படின்னா அதுக்கு வேறு கூட இவங்க 2 பேர்த்த கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பவுலரை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ், நவீன் உல் ஹக், அல்சாரி ஜோசப் அல்லது ரீஸ் டாப்லே, எம் தாகர் அல்லது ரவி பிஷ்னாய் இவங்க 2 பேர்த்த யாராவது ஒருத்தரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், குவிண்டன் டி காக் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம், நிக்கோலஸ் பூரன் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம், தினேஷ் கார்த்திக். தினேஷ் கார்த்திக் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 15வது, அதாவது வந்து இந்த ஆட்டம் மாறுது அப்படின்னு வச்சுக்கங்களேன், அந்த லாஸ்ட் ஒரு 1 ஹவர் அது தினேஷ் கார்த்தியோட கேமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பேட்டிங் பண்ணினா. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஃபேப் டு பிளஸிஸ் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம், தேவ்தத் படிக்கல். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் கிளின் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், கேமரான் க்ரீன் அல்லது வில் ஜாக். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ், நவீன் உல் ஹக், அல்சாரி ஜோசப் அல்லது ரீஸ் டோப்லே, எம் தாகர் அல்லது ரவி பிஷ்னாய். ஸோ இவங்களை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சொல்கிறது மாதிரி நம்ம சேனல் வந்து டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எடுத்துக்கலாம். மேட்ச் ப்ரிடிக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். யார் யாருக்கெல்லாம் மேட்ச் ப்ரிடிக்ஷன், மேட்ச் ஃப்ளோலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அவசியம் வந்து டெலிகிராமில் இணைஞ்சிக்குங்க. சரிங்களா? இந்த சேனல் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். நிறைய நண்பர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த நண்பர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகே. அதே மாதிரி வந்து இம்பேக்ட் பிளேயர் இன்றைக்கி சொல்லலான்ருக்கேன். இம்பேக்ட் பிளேயர் வந்து எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் தீபக் ஹூடா நல்லா விளையாடுவாருங்க. ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பண்ணால் மஹிபால் லோம்ரோ நல்லா விளையாடுவார், பார்த்துங்க. எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் தீபக் ஹூடாவும், செகண்ட் பேட்டிங் பண்ணால் மஹிபால் லோம்ரோ நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேப்டன் ஆப்ஷன் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா கேஎல் ராகுல், விராட் கோலி, கிளின் மேக்ஸ்வெல், நவீன் உல் ஹக். ஸோ நான் 4 பேர் கொடுத்துருக்கேன். இந்த 4 பேர் ஒரு முக்கியமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், கேஎல் ராகுல், விராட் கோலி, கிளின் மேக்ஸ்வெல், மஹிபால் நவீன் உல் ஹக். ஸோ இவங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மீண்டும் இது போன்ற ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.